ஐஸ் போதைப் பொருளுடன் 7 பேர் காத்தான்குடி போலீஸ் பிரிவில் கைது செய்யப்பட்டனர். காத்தான்குடி, புதிய காத்தான்குடி, பாலமுனை, பூனச்சிமுனை போன்ற பிரதேசங்களிலிருந்து ஐஸ் போதைப் பொருளுடன் இவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 2520 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் இவர்கள் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் 5ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டார். திருகோணமலை உப்புவழி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட 3ஆம் கட்டை சந்தையில் வைத்து ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். அரசு தோட்டத்தில் இடம்பெற்ற இசை நிகழ்வின் போது இருவருக்கிடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக மரத்தடி பகுதியைச் சேர்ந்த 33 வயது நபர் கொலை செய்யப்பட்டதாக சிசிடிவி காணொலி மூலம் தெரிய வருகிறது. சந்தேகத்தின் பேரில் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருகோணமலை ஈச்சலம்பற்று காட்டுப்பகுதியில் யானை தாக்கி ஒருவர் பலியானார். கல்தீவு காட்டுப்பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. விறகு வெட்ட காட்டுக்கு சென்றபோது இவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் சேனையூர் கிராமத்தைச் சேர்ந்த 6 பிள்ளைகளின் தந்தையான 69 வயது நபர் ஒருவரே. மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்லடி பாலத்திற்கு அருகில் 63 வயதுடைய ஆண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் காணாமல் போன குறித்த நபரை உறவினர்கள் தேடி வந்த நிலையில் இன்று காலை அவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கிரான்குளம் வாவிக்கரை வீதியைச் சேர்ந்த 63 வயதுடைய ஐயாத்துரை பத்மநாதன் என்பவரே சடலம் மீட்கப்பட்டுள்ளார். திருகோணமலை மாவட்டம் கிண்ணியா நகரசபைக்குட்பட்ட கிண்ணியா A15 பிரதான வீதியில் உள்ள மீன் சந்தையில் சுகாதாரத்திற்கு கேடான மீன்கள் விற்பனை செய்யப்படுவதாக முறையிடப்பட்டுள்ளது. இதற்கமைய மீன் சந்தையை கிண்ணியா நகரசபை தவிசாளர் M. மஹதி தலைமையில் பொது சுகாதார பரிசோதகர்கள், பொது சுகாதார மருத்துவ அதிகாரிகள் சங்கம் திடீர் சுற்றிவளைப்பை மேற்கொண்டது. இதன்போது பாவனைக்கு உதவாத ஒரு தொகை மீன்கள் கைப்பற்றப்பட்டு தவிசாளர் முன்னிலையில் அளிக்கப்பட்டது. இனிவரும் காலங்களில் இவ்வாறான பாவனைக்கு உதவாத மீன்களை விற்பனை செய்தால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மீன் வியாபாரிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. மாவடிப்பள்ளி ஆற்றில் மிதந்து வந்த சடலம் மீட்கப்பட்டது. காரதீவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாவடிப்பள்ளி ஆற்றில் நேற்று காலை நீரில் மிதந்து வந்த நிலையில் 53 வயதுடைய நபர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டது. மட்டக்களப்பு செங்கலடி பகுதியைச் சேர்ந்த ஒருவரின் சடலம் என இது அடையாளம் காணப்பட்டுள்ளது. பொகவந்தலாவ கீழ் பிரிவு தோட்டத்தில் மலசலக்கூட குழியிலிருந்து 8 வயது சிறுவன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. சிறுவனின் தந்தை வீடமைப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது சிறுவன் தனது கைகளை கழுவுவதற்காக வீட்டின் பின்புறத்தில் நீர் நிரம்பி காணப்பட்ட குழியில் தவறி வீழ்ந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது.